தேவனிடத்தில் அன்பு கூறு. இன்றைய நாளிலும் தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கின்றபடியினால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதையும் தேவன் எங்களிடத்தில் அன்பு கூறுவதையும் குறித்து நான் எனக்கு இதயத்திலே தேவன் வைத்தபடியினால் அதை குறித்து நான் இந்த நாட்களிலே நான் என்னோடு கூட அதை நான் தியானித்து வருகின்றேன். அதனாலே இந்த நேரத்திலே நான் தேவனிடத்திலே அன்பு கூறு. தேவனிடத்திலே அன்பு கூறுவது என்றால் என்ன? அல்லது உத்தமத்திலே நிலைத்திரு. எங்களுடைய உத்தமம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கின்றார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு தேவ அன்பு அவனுக்குள்ளே நிலைத்திருக்கின்றது. அப்ப தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனுக்கு தேவ அன்பு நிலைத்திருக்கின்றபடியினால், தேவன் அன்பாகவே இருக்கின்றபடியினால், அவர் மாறாதவராய் இருக்கின்றபடியினால் தேவ அன்பு எங்களிடத்தில் மாறாது இருக்க வேண்டும். எல்லா வேளைகளிலும் ஆபிரகாம் தேவன் தன்னை அழைத்து குமாரனை தருவேன் என்று சொன்னபோது அவன் காத்திருந்தான். தேவனுடைய அன்பு மாறவில்லை. அவனுக்கு தன்னுடைய மகனை பலி செலுத்த சோதித்த போதும் ஆண்டவர் சோதிக்கவில்லை. பிசாசானவனால் சோதிக்கப்படும்படி அந்த காரியம் நடந்தது. அந்த நேரத்திலும் அவர் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகவில்லை. அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவதை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகாவை அக்கினியிலே கொண்டு வந்து போட்ட போதும் அவர்கள் தேவன் மேல் அன்பாயிருந்த அந்த உத்தமத்தை விட்டு விலகவில்லை. தானியேலை கொண்டு போய் சிங்கக்கெபியிலே போட்ட போதும் தானியேல் தேவனை மறுதலிக்கவில்லை. தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்த அந்த உத்தமத்திலே அவர் நிலைத்திருந்தார். அதே போலதான் ஜோபுவை பிசாசானவன் சோதித்த போது ஜோபு தன்னுடைய உத்தமத்தை விட்டு அவர் விலகவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மளுக்கு ஒரு காரியம் உண்டு. அதுதான் அந்த தேவனுங்களுக்கு கொடுத்த அந்த உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டிய காரியம். இந்த வார்த்தையை நான் தேவனிடத்தில் அன்பு கூறு என்கின்ற இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு போன போதுதான் எனக்கு இந்த வார்த்தை உண்டாயிருந்தது. உத்தமத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அதற்குரிய ஒரு வசனத்தையும் தேவன் எனக்கு காட்டினார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள், தேவ ஆவியை பெற்ற நாங்கள், தேவ ஆவியானவருக்கு உண்மையுள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். மனுஷன் தனக்கு இஷ்டமானதை செய்யலாம், தனக்கு பிரியமான வழிகளிலே நடக்கலாம். ஆனால் அது கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் காணப்பட வேண்டும். அதை தேவன் விரும்புகின்றார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்றால் என்ன? நாங்கள் தேவனிடத்தில் எவ்வளமாய் அன்பு கூற வேண்டும் என்கின்றது வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நித்திய ஜீவனுக்கு பாத்திரர்கள். தேவன் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கின்றார். அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வெறுமனே சொல்லுகின்றவர்களாய் நாங்கள் காணப்படவே கூடாது. எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் காணப்படக்கூடாது. அதற்காகத்தான் தேவன் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா மற்றும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சாட்சிகளும் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பேரையும் சொல்ல போனால் நேரம் போதாது. சிறையிருப்பிலே கூட உத்தமமாயிருந்தவர்கள் உண்டு. செய்யாத தவறுக்கு சிறையிருப்பை அனுபவித்தவர்கள் உண்டு. பேதுரு, பவுல் அவர்கள் எல்லாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். அவர்களை துக்கம் நெருக்கினது, வேதனை நெருக்கினது. அவர்கள் அந்த வேளையிலும் தேவன் தமக்களுக்கு கொடுத்ததை, தேவன் தனக்கு கொடுத்ததிலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்தார். நாங்கள் 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே நான் வாசிக்க விரும்புகின்றேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனுடைய கற்பனை என்றால் என்ன? தேவனுடைய கற்பனை எப்பொழுது கொடுக்கப்பட்டது? முதலாக நாங்கள் பைபிளிலே வாசிக்கின்றோம். ஆதியாகமத்திலே தான் நாங்கள் பார்க்கின்றோம்.
தேவனுடைய கற்பனை மோசையினூடாக கொடுக்கப்படுகின்றது. அந்த கற்பனை கை கொள்ளுவது எங்களுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறதா. அவைகள் பாரமானவைகளும் அல்ல. யார் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எடுத்துக்கொண்டால் நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்று சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூறுவது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்றால் என்ன? அவர் சொல்லுகிறதை கேட்பது. கட்டளைகள் என்கின்ற சொல்லை ஒரு பக்கம் வைத்து விட்டுட்டு அவர்களுக்கு செய்ய சொல்லுவதை நாங்கள் கேட்பது. நான் முதலும் சொல்லியிருந்தேன், அவர் எங்களுக்கு கட்டளைகளை தரவில்லை, அவர் இதை செய்ய என்று அவர்களுக்கு சொல்லுவது காரணம் ஒன்று உண்டு. என்னென்று சொன்னால், நாங்கள் அக்கினிக்குள்ளே நரகத்துக்குள்ளே போய்விடக்கூடாது என்கின்ற நோக்கத்துக்காகவே தேவன் இவைகளை சொல்லுகிறாரே தவிர இவைகள் கட்டளைகள் என்று சொல்லி தேவனங்கள் மேல் போட்டு திணிக்கின்ற காரியங்கள் என்கின்ற சிந்தைகளை அன்பானவர்களை நீங்கள் எடுத்து விடுங்க. இப்படித்தான் பிசாசானவர் கொண்டு வந்து போடுவான். தேவன் எங்களுக்கு செய்ய முடியாத காரியங்களை கொடுக்க நினைக்கின்றார். எங்களுக்கு செய்யத்தக்கவைகளை தான் தேவன் கொடுக்கின்றார். அதற்கு உதாரணத்தையும் தேவன் பைபிளில் எழுதி வைத்துட்டு போயிருக்கின்றார். அப்ப நாங்கள் யார் என்றால், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது. அதையும் அவர் பின்பு சொல்லுகிறார், அவைகள் பாரமானவைகளும் அல்ல, அவைகள் இலகுவானவைகள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கலாம் மத்தேயுவிலே போனால். ஆனால் அவர்களுக்கு செய்ய சொன்னது இலகுவாக இருக்கு. அதை செய்ய நாங்கள் பிரியமற்றவர்களாக இருப்பதனால் எங்களுக்கு அது கடினமாக இருக்கின்றது. அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேவன் ஒன்றை செய்ய சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், இது இலகுவானவைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், தேவன் எங்களுக்கு செய்ய சொல்லுகிறதை நாங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும். இவைகளை செய்வதனால் நாங்கள் நீதிமான்கள் அல்ல, நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறதினால், அவரிடத்திலே அன்பு கூறுகிறதினால் இவைகளை நாங்கள் செய்ய பாத்திரர்களாய் காணப்படுகின்றோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இவைகளை செய்ய தேவன் எப்படி என்று சொன்னால், தேவனிடத்திலே இருந்து கற்பனை வருகின்றது. அவரிடத்தில் ஒரு கற்பனை தோன்றுகின்றது வைத்துக் கொள்வோம். அவரிடத்தில் இருந்து ஒரு சிந்தை கற்பனை தோன்றுகின்றது. இந்த கற்பனை நீதிக்கு ஏதுவானதாக இருக்கின்றது. இந்த நீதிக்கு ஏதுவான கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றேன். அந்த பிள்ளைகள் அதை கை கொள்ளும் போது அவர்கள் தேவனிடத்திலே கொண்ட அந்த தகப்பனிடத்திலே கொண்ட அந்த அன்பு விளங்குகின்றது. இதுதான் சிம்பிளாக நான் சொல்லுவோம் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால், தேவன் விரும்புவது என்ன? அதுதான் எங்களுடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் யோவான் 5வது அதிகாரம் அதே வசனம் 4வது வசனத்திலே வாசிக்கலாம். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். அதாவது 3வது வசனம் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். தேவன் எழுதி வைக்கின்றார். 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவைகள் பாரமானவைகள் அல்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப அந்த பாரமானவைகள் அல்ல, அவைகளை நீங்க செய்து முடிச்சு நீங்க ஜெயிக்க வேண்டும். அதுதான் நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகின்ற காரியம். அது அவர் சொல்லுகிறார், உங்களால் கூடாதுதான், ஆனால் நான் உங்களுக்கு துணை செய்கின்றேன் என்று சொல்லி. அதனாலே தான் தேவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அவர் எங்களுக்குள்ளே வருகின்றதார். அதை 18வது அதிகாரம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லி. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் தேவனிடத்திலே அன்பு கூறுவான். நான் என் மகனிடத்திலே அன்பு கூறுவேன், ஆனால் நான் என் மகனிடத்திலே நான் எப்பொழுதும் அன்பு கூறுவேன். அவனுக்கு பிரியமா இருக்கட்டும், பிரியம் இல்லாமல் இருக்கட்டும். நான் தேவனை நேசிக்க வேண்டுகிறது. ஏன் என்று சொன்னால், அவன் என்னை நேசிக்கின்றதற்கு காரணம்,
நான் அவனுக்கு செய்கின்றதுனாலே மாத்திரமல்ல, நான் அவனுக்கு என்ன செய்யாவிட்டாலும் அந்த அன்பு அவனுக்கு என்னிடத்திலே உண்டாயிருக்கும். அதே போல எனக்கும் பிள்ளையினிடத்திலே அன்பு உண்டாயிருக்கும். அது எங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காய் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம். அப்போ மனுஷனிடத்திலே அன்பு எப்படி உருவாகின்றது என்றால், அவனுக்குள்ளே அன்பு இருக்கின்றபடியினால் அந்த அன்பு உருவாகின்றது. அப்போ ஒருவன் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது என்று சொன்னால், எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், அவன் தேவனை அன்பு கூற வேண்டும், தேவனில் அன்பு கூற வேண்டும். தேவனில் அன்பு கூறுகிறது என்பது என்னென்றால், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவது. அதனாலே தான் 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுவது என்றால் என்ன? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இப்ப பைபிளில் ஒரு உதாரணம் உண்டு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவனை அழைத்து, முதல் மகனை அழைத்து சொல்லுகிறார், நீ தோட்டத்துக்கு போய் இந்த வேலையெல்லாம் செய் என்று சொல்லி, அவன் ஓகே என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். ஆனால் 2வது மகனை கூப்பிட்டு சொல்லுகின்றார், நீ அந்த தோட்டத்துக்கு போய் இந்த வேலையை செய்யட்ட. அவர் 2வது மகன் நோ என்று சொல்லிட்டு போகின்றான். ஆனால் அந்த எஸ் என்று சொன்ன மகன் தோட்டத்துக்கு போகவும் இல்லை, வேலை செய்யவும் இல்லை. ஆனால் அந்த 2வது மகன் நோ என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் நினைக்கின்றான், அப்பா எனக்கு சொன்னதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் போய் அந்த வேலையை செய்து முடித்து விடுகிறான். ஆனால் தகப்பன் சாதாரண மனுஷனாக இருந்தபடினால் தகப்பனுக்கு தெரியாது அந்த வேலையை யார் செய்ததென்று. அவர் நினைக்கின்றார், மூத்த மகன்தான் அதை போய் செய்திருப்பான் என்று. ஆனால் 2வது மகன் போய் செய்கிறான். ஆனால் இதிலே யார் தகப்பனுடைய சொல்லை கேட்டவர்கள் என்றால், நோ என்று சொல்லி டினை பண்ணின அந்த மகன் தான் அந்த தேவனுடைய, அதாவது தகப்பனுடைய விருப்பத்தை போய் செய்கின்றான். அதே போலதான் நாங்களும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறோமா? அல்லது தேவன் எங்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் செய்கிறோமா? அல்லது எங்களுக்கு விருப்பமானதைகளை நான் செய்து கொண்டு நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கின்றேனா என்று நாங்கள் யோசித்து சிந்திக்க வேண்டிய நாட்களிலே இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் பார்வைக்கு நாங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவைகள் தேவனுக்கு முன்பாக நீதியாயிருக்கிறதா, உண்மையாயிருக்கிறதா, உத்தமமாயிருக்கிறதா என்று சொல்லி, அதனாலே தான் தேவனிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லி நான் இந்த வார்த்தையை எழுத்த போது தேவன் எனக்கு இந்த இதயத்திலே வைத்த காரியம், நீ உன்னுடைய உத்தமத்திலே நிலைத்திரு. நான் உனக்கு கொடுத்தவைகளில் நான் நிலைத்திருக்க வேண்டும். தேவனைகளுக்கு தந்ததற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி. அதே 1 யோவான் 5:18 வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கின்றோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கின்றான். பாவம் என்கின்றது வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் பாவம் என்றால் பெரிய பெரிய காரியங்கள் பாவம் என்று இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதுதான் பாவம். பாவம் என்றால் ஒவ்வொருவர் செய்கின்ற கிரியையினாலே வருகிறது இல்லை பாவம். அதைத்தான் நாங்கள் பாவம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இப்ப கொலை செய்தால் நாங்கள் பாவம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொலை செய்யாதே என்று. அவன் ஏன் கொலை செய்ய முற்படுகிறான் என்றால், கொலை செய்யாதே என்ற அந்த சத்தத்தை கேட்காதபடியினால், அதற்கு கீழ்ப்படியாதபடியினாலே, நான் முதல் சொன்னது போல அந்த தகப்பன் போக சொல்லும் போது ஓம் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் செய்யாமல் போகின்றான். அவன் அந்த சத்தத்தை கேட்கிறான், அதற்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. ஆனால் 2வது மகன் அந்த சத்தத்தை கேட்கிறான், உடனே கீழ்ப்படிய விரும்பவில்லை. ஆனால் அவன் அதை ரியலைஸ் பண்ணும்போது அவன் போகின்றான். பாவம் என்கிறது இந்த பூமியில வேறு ஒன்றும் இல்லைங்க. பாவம் என்கின்றது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போவதுதான் பாவம். அதுதான் எங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாதபடி தடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எங்களை நியாயந்திருக்க போதுமானதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள்
உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஒரு கோட்பாடு தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உலகத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். அப்படி நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறதா இருந்தால் தேவனாலே பிறக்க வேண்டும். அந்த தேவனாலே பிறக்கிறவன் என்ன செய்கிறான் என்றால், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறான். அவனிடத்திலே தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தை நிலைத்திருக்கிறபடினால் அவன் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறான். அதனாலே அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். அதனாலே அவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கின்றான். அதனாலே அவன் பாவம் செய்கிறது இல்லை. இது ஒரு ரொட்டேஷன். பூமி எப்படி சுற்றி இருக்கின்றதோ அதே மாதிரி தான் தேவனும் எங்களுக்கு சொல்லுகிறார். இந்த உலகத்திலே காரியம் இருக்கின்றது, அது பொல்லாதனுக்குள்ளே இருக்கிறது, அது பாவத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறது. நீ அதை செய்வாயானால், தொடுவாய் இருந்தால், ஆனால் அது பாவம். ஆனால் அதை செய்ய முடியாதபடி உன்னாலே முடியாது, ஏனென்றால் உனக்கு பலன் இல்லை. அதனாலே நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய வார்த்தையை உனக்குள்ளே வைக்கின்றேன். அந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. நீ என்னுடைய வார்த்தையினாலே பிறக்கின்றாய். அந்த வார்த்தை உன்னை புதுப்பிக்கின்றது, உன்னை உருவாக்குகின்றது. அது பாவம் செய்யாதபடி உன்னை தடுக்கின்றது. நீ உலகத்தோடு சேர்ந்து ஒத்த வேஷம் தெரிக்காமல் தேவனோடு கூட நீ நிற்கின்றபடினால், அதை நீ தொடாதபடினால், நீ அதை செய்யாதபடினால் நீ எப்படி இருக்கிறாய் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கின்றாய். நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினால் அந்த வார்த்தை உனக்குள்ளே ஜீவனாக இருக்கின்றது. அந்த ஜீவன் உனக்குள்ளே இருக்கின்றபடியினால் பாவம் உன்னை மேற்கொள்வதில்லை, மரணம் உன்னை மேற்கொள்வதில்லை, நரகம் உன்னை மேற்கொள்வதில்லை. இதுதான் இந்த தேவன் எங்களுக்குள்ளே செய்கின்ற காரியம். நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். நானும் பைபிளை போதிக்கிறவனாக இருந்தாலும் எவரிடே நான் கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கின்றேன். 1 யோவான் 5:12 சொல்லுகிறது எப்படி என்றால், தேவன் எங்களுக்குள்ளே குமாரனுடைய ஜீவனை வைத்திருக்கின்றார். அப்ப அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றபடியினால் அது ஜீவனை பிறப்பிக்கின்றது. எப்படி என்றால், நான் சாப்பிடும்போது எனக்குள்ளே எனர்ஜி வருகின்றது. அந்த எனர்ஜி எனக்கு பலத்தை தருகின்றது. ஒரு காரியத்தை செய்ய எனக்கு பலனை தருகின்றது. அதே போலதான் தேவன் எங்களுக்குள்ளே அவருடைய ஜீவனை வைக்கின்றார். குமாரனுடைய ஜீவனை வைக்கின்றார். குமாரனுடைய சாயலை தருகின்றார். குமாரன் இவைகளையெல்லாம் செய்தாரோ அதை செய்யத்தக்கதான பலனை எங்களுக்கு தருகின்றது. உடனே குமாரன் என்ற இயேசு கிறிஸ்து என்று சொன்னோன்னே அவர் மரித்தோரை உயிர்ப்பித்தார், நோய்களை குணமாக்கினார். அதைத்தான் உடனே எதிர்பார்க்கிறாங்க. முதலாவது அதில்லைங்க, முதலாவது அதில்லை. முதலாவது பிதாவுக்கு கீழ்ப்படுகின்றது, தேவனுக்கு கீழ்ப்படுகின்றது, அவருடைய சித்தத்தை செய்கின்றது, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகின்றது. அவைகளை செய்யும் போது இவைகள் உருவாகின்றது. உயிர்ப்பிக்கின்றது என்றால் செத்த மனுஷனை உயிர்ப்பிக்கிறது இல்லை, உண்மையான உயிர்ப்பித்தல். எனக்குள்ளே இருக்கின்ற மரணத்தை, பாவத்தை நான் அடித்து துரத்துவேன் என்றால் முதலாவது உயிர்ப்பித்தல் எனக்குள்ள வரும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள இருக்கு, அதுதான் மரணம். அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு அடிச்சு துரத்துவேன் என்றால் தேவனுடைய துணையோடு அது முதலாவது உயிர் தழுதல் எனக்குள்ளே நடக்கின்றது. அதே போல நான் வெளியிலே இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கின்ற பாவத்தை, மரணத்தை நான் அடித்து துரத்துவேனால் அது அவங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான உயிர் தழுதலாய் உள்ளது காணப்படுகின்றது. இதைத்தான் தேவன் விரும்புகின்றார். இந்த சரீரத்திலே இருக்கிற மரணம் எல்லாருக்கும் வரும். அதை தேவன் தன்னால் கூடும் என்கின்றதை இயேசு கிறிஸ்துவானவர் தானே கடவுள், தானே தேவன், மனுஷனால் கூடாததை தான் செய்ய முடியும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் ஆலயத்துக்கு போகின்றோம், பாடுகின்றோம், பல காரியங்களை செய்கின்றோம், தசமபாகங்கள் கொடுக்கின்றோம், காணிக்கைகள் கொடுக்கின்றோம், நன்கொடைகள் செய்கின்றோம், பிறரை போஷிக்கின்றோம். இவைகளெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இவைகளை பார்க்கிலும் வெரி இம்பார்ட்டன்டானது என்னென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான். நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு 1-2 காரியத்தை நான் காட்ட விரும்புகின்றேன். மீகாவிலே இருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை வாசிக்க விரும்புகின்றேன். மீகா அதிகாரம் 6வது மீகாவிலே 6வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனமும். மீகா சிறிய தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு ஒரு குறிப்பிட்ட 600 வருஷங்களுக்கு முன்பு, 800 வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலங்களிலே வாழ்ந்தவர். அவருக்கு தேவனுடைய சத்தம் உண்டாகின்றது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 6வது அதிகாரம் 8வது வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனே
நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார். தேவன் ஒரு மனுஷனிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியத்தை அவர் சொல்லுகிறார். எப்படி? தேவன் உனக்கு நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கிறார். அவர் அறிவியாமல் செய்யல, உனக்கு நன்மை என்னதென்று அறிவித்திருக்கின்றார். அதனாலே நீ மற்றவர்களுக்கு நியாயம் செய்து, இரக்கத்தை செய்து, நீதியை செய்து, சிநேகித்து, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருந்து நடப்பதை அல்லாமல் வேறு கர்த்தர் உன்னிடத்திலே என்னத்தை எதிர்பார்க்கின்றார். தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றது இதுதான். நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் ஆலயத்துக்கு போகின்றோம், தசமுகாம் கொடுக்கின்றோம், காணிக்கை கொடுக்கின்றோம், எங்களை வேலை முடிச்சது. நான் உங்களுக்கு ஒன்று என்று சொல்வேன், கிறிஸ்தவனாக இருந்த இந்த பிரயோஜனமும் இல்லை. Religion never going to help anyone. கிறிஸ்து மதத்தை உருவாக்கி இந்த பூமியில் வரல. கிறிஸ்டியானிட்டி என்கின்றது உலகத்தால் கொடுக்கப்பட்ட பெயர், ரோமரால் கொடுக்கப்பட்ட பெயர். கிரைஸ்டின் become a Christianity. கிறிஸ்டியானிட்டி உலகத்தால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயரே தவிர தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல. பரலோகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், உயிர்த்தெழுந்தவர்கள், மரணத்தை ஜெயித்தவர்கள். அதுதான் எங்களுக்கு தேவன் கொடுத்த பெயர். அந்த கொடுத்த பெயரினுடைய அந்த உத்தமத்திலே நாங்கள் நினைத்து நிற்கிறோமா? அதுதான் என்னது? அவர் உனக்கு நன்மை இன்னதென்று அறிவித்திருக்கின்றார். தேவன் எங்களுக்கு நன்மை இன்னதென்று அறிவித்திருக்க நாங்கள் தீமை செய்வது எப்படி? எங்களுக்கு தேவன் நல்லது என்று சொல்லி இதை அறிவிக்க நாங்கள் இந்த நன்மையை செய்யாமல் நாங்கள் தீமையை செய்வது எப்படி? அதைத்தான் மீகா கேட்கின்றார். அந்த காலத்தில் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியினால் அவர் தேவனுடைய வார்த்தை அவருடைய இதயத்திலே உண்டாகிறது. எப்படி நன்மை இன்னதென்று அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கிறாரே, நீங்கள் பிறகு எப்படி தீமையை செய்கின்றீர்கள்? அவர் உங்களுக்கு நன்மது இல்லை, அவர்கள் நீதி இன்னது, நியாயம் இன்னதென்று அவர் உங்களுக்கு போதித்திருக்கின்றார். அப்ப இவைகளை செய்யும்படி அவர் எதிர்பார்த்திருக்க நீங்கள் அவருடைய வழிகளை விட்டு உங்களுடைய வழிகளிலே அவருக்கு பிரியமில்லாமல் போகிறது என்ன என்று அவர் சொல்லுகின்றார். அதனாலே உங்களுக்கு வருகின்ற தீங்குகள், உங்களுக்கு வருகின்ற காரியங்களை நீங்கள் கண்டும் மனம் திரும்பாமல் போனது என்ன என்று சொல்லி அவர் கேட்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் காணப்பட வேண்டும். உலகத்திலே தீமை வருகிறதா, தீங்கு வருகிறதா, நண்பர்களிடத்தில் இருந்து எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களா, எங்களை குற்றம் சொல்லுகிறார்களா, குறை சொல்லுகிறார்களா, குட்டுகிறார்களா? Be quiet. தேவனுக்கு முன்பாக அமைதியாய் இருந்தால், உத்தமத்திலே இருந்தால் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாமுவேல் உடைய ஸ்டோரி. ஒன்று சாமுவேல் இருந்த ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா இஸ்ரவேலின் முதல் ராஜா, தாவீதுக்கு முதல் இருந்த ராஜா. அந்த ராஜா தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியத்தை செய்தார். அப்பொழுது தேவன் அந்த ராஜாவை ராஜ்யபாரத்தில் இருந்து எடுத்து விட்டார். யார் ராஜாவாய் வைத்தது? தேவன் தான் வைத்தார். அவர் கேட்கல தன்னை ராஜாவாக சொல்லி, அவனை தேவன் தான் ராஜாவா வைக்கின்றார். தேவன் அவனை சிங்காசனத்திலே ராஜாவாய் உட்கார வைக்கின்றார். ஆனால் அவன் செய்தது தேவனுக்கு பிரியமில்லாதபடியினால் தேவன் அவனை தூக்கி அந்த சிங்காசனத்தை விட்டு தூக்கி விடுகின்றார். நாங்கள் நினைத்திருக்கின்றோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி தேவன் எங்களுக்கு அங்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அந்த ஆயத்தப்படுத்தின இடத்தை அவர் அங்கு ரெடியாகி வைத்திருக்கின்றார். அதற்கு கொள்ளை போவதற்கு எங்களுக்கு கிறிஸ்துவை தந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். பாதை திறந்தது. அந்த பாதை எங்களுக்கு இடுக்கமுமான பாதையாக இருக்கின்றது. The way is very narrow.
அந்த பாதைக்குள்ளால நாங்கள் சரியாக போவோமானால் அந்த நித்திய ஜீவனை போய் பெற்றுக்கொள்ளுவோம். நாங்கள் அந்த பாதைகளை தவறி விட்டு எங்களுக்கு பிரியமான பாதைகளுக்குள்ளே நாங்கள் நடப்போமானால் சில வேளைகளில் நாங்கள் இழந்து விடுவோம். பாதை தவறிவிட்டோம் என்று அறிந்து நாங்கள் மனம் திரும்பி அவரிடத்திலே போவோமானால் அவர் மீண்டும் சேர்த்துக்கொள்ள பொதுவான தேவனாய் இருக்கின்றார். ஆனால் இந்த ராஜாவோ மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவனாய் இருந்தான். ஏனென்றால் அவனுக்கு அந்த ராஜ்ய பாரத்தின் மேல் பிரியம் வந்து விட்டது. நான் ராஜாவா இருக்கும்படி அவனுக்கு ஆசை வந்து விட்டது. அதே போலதான் இந்த பூமியிலே எங்களுக்கும் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசை இருப்பதினால், பிரியம் இருப்பதினால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகின்றோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தம் என்றால் அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும், அதாவது நாங்கள் செய்கின்ற காரியங்களும், நாங்கள் கொடுக்கின்ற தசமபாகங்கள், காணிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும், பலி என்றால் நாங்கள் செய்கின்ற தசமபாகங்கள், காணிக்கைகள், நாங்கள் ஒவ்வொன்று செய்கின்ற காரியங்கள் எங்களுடைய இதில், அவைகளை பார்க்கிலும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கணாக்களின் இனத்தை பார்க்கிலும், அதாவது ஆட்டுக்கணாக்களின் இனம் என்றால் கொழுப்பு. பழைய ஏற்பாடுகளிலே பெரிய ஆடுகளை வெட்டி அவர்கள் கொண்டு போய் பலியிடுவார்கள். பலியிடும் போது ஆசாரியர்களுக்கு மன்னிக்க வேண்டும், ஒரு கட்டளை இருக்கின்றது. கொழுப்பெல்லாம் உருகி போன பிறகுதான் இறைச்சியை எடுத்து சாப்பிட வேண்டும். அதுதான் ஆசாரியருக்குரிய கட்டளை. ஆசாரியர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த கொழுப்பு ருசியாக இருப்பதினால் கொழுப்போடு எடுத்து புசித்திருக்கிறார்கள். பைபிளில் எவிடன்ஸ் இருக்கு. அவர்கள் அப்படி இடையில போன காரியங்களும் உண்டு. அப்ப தேவனுக்கு உரியதை கூட ஒரு மனுஷன் எடுக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவுக்கு துணிவு வருகிறது. ஒரு தேவனுக்கு பிரியமானதை, அதாவது தேவனுக்குரியதை எடுத்து தான் வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு துணிவு பெறுகிறது. கடவுளுக்கு பயமில்லாத காரியம் அவைகள். அப்ப இந்த தேவன் பிரியமாய் இருக்கின்ற அந்த அந்த அதாவது தேவனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த கொழுப்பை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே உத்தமம். சில வேளைகளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறந்து போகின்றோம். தேவனிடத்தில் அன்பாக இருக்கின்றவன் தேவனை தேடுவான், தேவனை நாடுவான், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்வான், தேவனோடு கூட நடக்க விரும்புவான். அவருக்கு நடக்க முடியல என்றால் சொல்லுவான், என்னை எப்படியாவது பிடிச்சு தூக்கி நடத்துடுங்க, ஏனென்றால் நீர் இல்லாமல் நான் இருக்கின்றேனே என்று சொல்லி. தாவீதுக்கு வந்த சோதனை எங்களுக்கு வரவே இல்லை. அவன் சகலவற்றிலும் உத்தமமாயிருந்தான். ஜோபுவுக்கு வந்த சோதனை எங்களுக்கு வரல, அதிலும் அவர் உத்தமமாயிருந்தார். தானியேலுக்கு வந்த சோதனை எங்களுக்கு வரல, அதிலும் தானியேல் உத்தமமாயிருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த சோதனை அக்கினியிலே, அதற்கும் அவர்கள் உத்தமமாயிருந்தார்கள். எங்களுடைய ஜீவனை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதிலும் அவருக்கு உத்தமமாக இருக்கிறதும் தேவன் விரும்புகின்ற காரியம். அதனாலே தான் தேவன் எங்களுக்கு சொல்லுகிறது என்னென்னு சொன்னால், நான் உன்னை விரும்புகிறதுனால நான் என்னுடைய சாயலை விட்டு கீழே இறங்கி வந்து நான் உனக்காக மரித்தேன், நான் உனக்காக உயிர் தெழுந்து என்னுடைய ஜீவனை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். நான் உனக்கு எல்லாவற்றையும் தந்தோம். என்னிடத்தில் வர உனக்கு விருப்பம் இல்லை, என்னோடு நடக்க விருப்பம் இல்லை, என்னோடு இருக்க விருப்பம் இல்லை, கீழ்வடைய விருப்பம் இல்லை. தேவனுக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு மகன் இருக்கின்றார், அவருக்கு அவன் எல்லாவற்றையும் செய்கிறேன், அவனை நேசிக்க தயாரில்லைண்டா எனக்கு எப்படி இருக்கு? அல்லது என்னுடையது, எனக்குரியது, அவனுக்குரிய சகலவற்றை நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன். அவன் அவ்வளவையும் பெற்ற பின்பும்
நேசிக்க தயாரில்லைண்டா அந்த கொடுத்தவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். நாங்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கல. தேவனுடைய அன்பை ருசி பார்த்தோமானால் நாங்கள் தேவனை விட்டு தூர போக மாட்டோம். என்ன சொல்லணும்டா, நாங்கள் நினைத்திருக்கிறோம் we are Christian. Christianity is religion. That is everything. It's not. தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் உண்மையாக இருக்க நினைப்போமானால் எங்களால் இருக்க முடியும். உண்மையாக இருக்க விருப்பம் இல்லையென்றா நாங்கள் செய்ய மாட்டோம். நான் எத்தனையோ பேர் இந்த வீடியோக்களை பார்ப்பீங்க. உங்களுக்கும் சொல்லுகிறது இதில் இருக்கவங்களுக்கு எனக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்கிறேன். தேவனுடைய அன்பை ருசி பார்க்கும்படி அவரிடத்திலே வந்து அவருக்கு பிரியமானதை தேடி நாங்கள் ஓடுகிறோம். சுயநலவாதிகளாய் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இதை நான் அதிக இடத்திலே சொல்லுவேன். போகிற ஒவ்வொரு சபைகளுக்கு நான் சொல்லுவேன். இலங்கைக்கெல்லாம் போன போது ஏனென்று சொன்னால், நான் நினைக்கின்றேன் தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்து விட்டார். தட்ஸ் ஓகே. நான் பிரியமானபடி எல்லாவற்றையும் செஞ்சுட்டு நித்திய ஜீவனங்களை போய் ஜாலியாக இருப்பேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் மற்றவங்க அடிபடணும், உதவப்படணும், என்னென்னாலும் செய்யணும். அப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வசனம் 2 பக்கம் இருக்குது. எங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற விதமாய் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கும் நாங்கள் சில காரியம் அதுக்கேற்றதை நாங்கள் செய்ய வேண்டும். தேவன் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கின்றார். அவர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் அவரிடத்திலே போய் சேர நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் ஒருவிதம் ஒரு பக்கமாய்த்தான் பார்க்கிறீர்கள். பாவத்தை மன்னிக்கிற கிறிஸ்துவாய் இன்னொரு கிறிஸ்து இருக்கின்றார். வரப்போகின்ற ராஜாவாகிய கிறிஸ்து. அவர் நியாயம் தீர்க்கின்ற ராஜா. அதான் வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. யார் என்னை நோக்கி காத்திருக்கிறார்களோ அவர்களை கூட்டி சேர்க்கவே நான் வருகின்றேன் என்று சொல்லி வருகின்ற இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவருடைய வருகைக்கு தயாராக இருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்து வாரும் என்னை கூட்டிக் கொண்டு போம் என்கின்ற இருதயத்தோடும் சிந்தையோடும் இருக்கிறவர்களிடத்திலே தான் வருகின்றார். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் இருக்கின்றவர்களை கூட்டி சேர்க்க வருகின்றார். இயேசு கிறிஸ்து பாவிகள் என்று யாரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. பூமியிலே நாங்கள் இருக்கும்போது அவரிடத்தில் வரும்போது அவர்களை சேர்த்து கொள்ளுகிறார். இன்றும் அவர் பூமியில் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஈக்குவலாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நாங்கள் கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை அவரோடு இணைத்து பிதாவோடு கொண்டு போகின்றார். இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். அதான் பரலோக ராஜ்யம் ரெடியாகிக் கொண்டிருக்கின்றது. பூமி ரெடியாகிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ரெடியாகல. நாங்கள் ரெடியாகவும் தேவனுடைய வருகைகளை சேர்த்து கொள்ளும்படியாய் அதுவே எங்களுக்கு ஒரு காரியமாக இருக்கின்றது. நாங்கள் ப்ரே பண்ணுவோம். தேவரீர் அவருடைய உத்தமத்திலே நிற்க எங்களை நிலப்படுத்தும். மனுஷனால் முடியும். ஒரு பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியாகிய அதாவது பலனாய் கொடுக்காத அந்த மனுஷர்களால் அப்படி வாழ முடியுமானால் பரிசுத்த ஆவியானவரும் சொல்லி அந்த தேவ பலன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது நான் அப்படி வாழுவது எவ்வளவு ஈஸி. அதை மனுஷன் விரும்ப வேண்டும். பிதாவே, இந்த வேளையில் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரே, நீ இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சொந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கின்றே. நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீர். உம்முடைய ஜீவனை எங்களுக்காக விட்டு சென்றிருக்கின்றீர். நான் பரிசுத்தனாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். போகும்போது ஜோவான் கடைசியிலே வாசித்து பாருங்கள். பிதாவே, நான் உம்மிடத்தில் வருகிறேன்.
நீர் எனக்கு தந்தவர்களை நான் உம்மிடத்திலே தருகிறேன். நீர் என்னோடு கூட இருந்தது போல இவர்களோடு கூட இரும். இவர்களே உலகத்துக்குரியவர்களா இல்லாதபடியினால் இவர்களுக்கு வருகின்ற சகலவற்றிலிருந்தும் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். சகலவற்றிலும் இவர்களுக்கு உண்மையாயிருக்க நீங்கள் அவர்களோடு கூட இரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வேண்டினதை பிதா அவர்களுக்கு கட்டாயம் செய்வார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உம்மிடத்தில் அவைகளை கேட்கின்றேனோ அவைகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்களும் அவரிடத்திலே கேட்கிறதை நாங்களும் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, உம்முடைய உத்தமத்திலே, நீர் விரும்புகின்ற உத்தமத்திலே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் விரும்புகிறேன். எனக்கு அந்த பலத்தை தாங்க. உமக்கு பிரியமானபடியெல்லாம் நான் நடக்க வேணும்ப்பா. எனக்கு அந்த பலத்தை தாங்க, அந்த ஜீவனை தாங்க என்று நாங்கள் கேட்டால் தேவன் எங்களுக்கு அதை தர போதுமானவராக இருக்கின்றார். இங்கே இருக்கிற நீங்கள், நான் ஒவ்வொருத்தரும், ஏனென்றால் நானும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கின்றேன், மனுஷன் பலவீனமாக இருக்கின்றேன், சில வழி தடக்கி விழுந்து விடலாம். அதனாலே தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வார்த்தையை சோதித்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனால் நாங்கள் ஜெபம், பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பிதாவே, நீர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கின்றோம். நாங்களே உங்களுடைய ஆலயமாக இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 3:16, you are the temple of God, you not know you are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. நீர் வாசப்படுகிற இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ரோமரிலே நீங்கள் 10வது அதிகாரத்திலே சொல்லுகிறீர்கள், இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று சொல்லி உம்முடைய ஆலயத்தை நாங்கள் கெடுத்து போடாதபடி நீர் வாசம் பண்ணத்தக்க பரிசுத்த ஸ்தலமாய் காத்து கொள்ளத்தக்கதாய் நீங்கள் எங்களுக்கு உம்முடைய ஆவியை தந்து எங்களை நடத்துங்கப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பரிசுத்த பிதாவே, நீர் பரிசுத்தனாக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கின்றோம். உம்முடைய ஆவி எங்களிலே ஜீவனாக இருக்கிறது. அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவன் எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறபடியினால் உலகம் எங்களை ஆளுகை செய்கிறதில்லை, பாவம் எங்களை ஆளுகை செய்கிறதில்லை, மரணம் எங்களை ஆளுகை செய்கிறதில்லை. நீர் எங்களுக்கு மரண பரியந்தம் ஜீவனாக இருக்கும்படி உம்முடைய கரத்திலே என் ஆவி, ஆத்மா, சிந்தைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். மரண பரியந்தம் உம்முடைய வருகை விதமானால் மரண பரியந்தம் என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். அடி ஆவி, ஆத்ம, சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காக்கப்படட்டும். காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. என்னையும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும், பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.